Praise the Lord. Hallelujah. சரி, ஒரு ஜோரா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க தானே? அப்போ ஆண்டருக்கு முதல் மகிமையை செலுத்த முடிய ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஜோரா ஒரு ஹல்லேலூயா சுரம் உயர்த்தி மனம் உயர்த்தி உங்கள் இதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல போகிறோம். ஓகேயா? ஹல்லேலூயா. எங்கள் பாதியில் நின்றுட்டிங்களா? திருப்பி கண்களை மூடி இயேசுவை மட்டும் பார்த்து இப்போ நீங்கள் ஆண்டவரை ஏன்னா பரலோகத்தில் இதுதான் ஒழிக்க போகுது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் பரலோக விண்ணக மொழி என்ன மொழி? ஹல்லேலூயா தான். அப்போ கற்றுக்கலாமா? ஓகே, அப்போ எல்லாரும் இப்போ ஸ்துதிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சரி, அப்போ இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே அப்படின்னு சொல்லி ஆவியானவரால் நம்ம நிரப்பணும்னு சொல்லி ஜெபிப்போம். சரியா? ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாருமே. சொல்லுங்க. லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சீடர்கள் எல்லாம் போய் கேட்பாங்க ஜீசஸ்ட்ட, என்னென்னு ஏசப்பாட்ட, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுக்கொடுங்க, எனக்கு ஜெபிக்க. அதே மனநிலையோடு இப்பொழுது நாம் சொல்கிறோம், ஆண்டவரே எனக்கு காலைல பார்த்தோம் நீங்கள் இவ்வளோ என்ன அன்பு செய்கிறீங்கப்பா, பார்த்தோம். அடுத்தது நான் ஜெபத்தில் ஜெப வாழ்க்கையில் அன்பாக இருக்கிற கடவுளை நம்பிக்கையாக அவரை பற்றி கொள்ளணும், என்ன நேர்ந்தாலும் நம்பிக்கையோடு அவரோடு கூட இருக்கணுன்றதை நான் கற்றுக்கிட்டோம். உதாரணங்கள் யோபிலிருந்து எடுத்து அழகா பிரதர் நமக்கு எடுத்து சொன்னார். அப்போது நம்பிக்கையோடு இருக்கணும். அடுத்தது இந்த நம்பிக்கையோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும். இது எப்படி இருக்கணும்? ஜெபத்தில் இருக்கணும். ஜெபம்னா என்ன அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓகேவா? ஓகேவா? டியூன் இப்படி அப்புறமா கற்றுக்கலாம். ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. மீண்டுமாங்க. ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. சத்தமா. ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. ஞானம் கேட்டு சாலமோன் ஜெபித்தது போல் ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. ஞானம் கேட்டு சாலமோன் ஜெபித்தது போல் ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. பிறருக்காக ஆபிரகாம் ஜெபித்தது போல் ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. பிறருக்காக ஆபிரகாம் ஜெபித்தது போல் ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. தாகத்தோடு கேளுங்க. ஜெப ஆவியால்
ஜெபித்தது போல் ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாருமே. ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாருமே. ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாருமே. ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாருமே. ஜெப ஆவியால் ஜெபிக்க கற்றுத்தாருமே. ஜெப ஆவி எல்லார் மேலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இதோ இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரே உடைய இறை வார்த்தை நான் தியானிக்கும் போது ஜெப ஆவியால் எங்களை நிரப்புங்க இயேசுவே. ஜெப ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த இரக்கத்தின் நேரத்துல, இந்த அபிஷேகத்தின் நேரத்துல, இந்த மீட்பின் நேரத்துல ஒரு ஜெப ஆவி எல்லார் மேலே ஊற்றப்படட்டும். ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திற்குள்ளாக ஜெப ஆவி ஊற்றுமாய் ஜெபிக்கிறேன். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. தாகத்தோடு கேளுங்க, எல்லா தாகத்தோடு கேளுங்க. ஒரு அபிஷேகம் இப்பொழுது இறங்க போகிறது. ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்க போகிறது. ஹalleluya. அப்பா 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 ஊற்றுங்கப்பா. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்கள் மேல் ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி, வல்லமையின் ஆவி, அக்கினியின் ஆவி, அபிஷேகத்தின் ஆவி ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். இந்த வேளையில ஒவ்வொரு சிரசின் மேலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, Jesus. இயேசுவே, 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 இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாருமே. ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாருமே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே பாருங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாம் நம்ம என்னென்னமோ கேட்குறோம் கடவுள்கிட்ட, என்னென்னமோ கேட்குறோம். என்ன கேட்குறோம்? ஆண்டவரே நான் படிக்கிறேன், எனக்கு நல்லா சொல்லித்தாங்க. நான் டீச்சராக போகிறேன், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு சொல்லித்தாங்க. நான் தையல் டீச்சராக போகிறேன், தையல் எனக்கு முதல் சொல்லித்தாங்க. என்னென்னத்துக்கோ கற்றுக்க கேட்குறோம். சமைக்க போகிறேன், நானும் ஜெபிச்சிருக்கேன். சமைக்க போகணும் ஆண்டவரே. ஒரு நாள் திடீர்னு எனக்கு 60 பேருக்கு சமைக்கணும். கொஞ்சம் பேர் 4 பேர் சமைக்கிறேன், சமைச்சேன்னா 60 பேருக்கு ஒரு நாள் ஜெபிக்கணும். சமைக்க சொல்லிட்டாங்க. சிஸ்டர் யூத் ரிட்ரீட் நடக்குது. ஒரு யூத் ரிட்ரீட் இல்லை, இந்த சமூக சோஷியல் ஒர்க்கில் அங்கே வந்து யூத்துக்கு ஆக சேர்ந்து ஆண்கள் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒரு முகாம் போட்டிருந்தாங்க. அப்போது அந்த 60 பேருக்கும் சமைக்கணும். சிஸ்டர் சொன்னாங்க, நீ நல்லா சமைக்கிற, தக்காளி சாதம் நல்லா செய்கிற, நீ அதை செஞ்சிடறியா இத்தனை பேருக்கு? நாங்கள் வேறு வழியே இல்லை. நானும் அப்போ சின்ன சிஸ்டர், சரிங்க சிஸ்டர் நான் செஞ்சிடறேன்ட்டேன். அப்புறம் நானாக குத்து மதிப்பாக போட்டு, என்ன எங்கே போனேன்? மாதமா எனக்கு சொல்லிக் கொடுங்க மாதமா, இத்தனை பேருக்கு சமைக்கணுமா, எனக்கு தெரில மாதமா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் மாதமா தான் சொல்லி கொடுத்தாங்க. இத்தனை நீ 4 பேருக்கு இத்தனை தக்காளி போட்டினா 60 பேருக்கு போட்டு இவ்வளோ குத்து மதிப்பாக போட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொன்றாக வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே தக்காளி சாதம் பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு. சரியா? அப்படி அருமையாய் எப்படி குத்து மதிப்பாக எங்கள் வீட்டில் சமையல்லாம் செய்யும்போது அந்த பெரிய நிறைய இந்த கிறிஸ்மஸ்க்கெல்லாம் நிறைய பேர் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு செய்யும்போது என்ன செய்கிறாங்க, 3 கல் வைப்பாங்க, நடுவில் குழி நோண்டுவாங்க, அப்புறம் அந்த இடத்துல 3 கல் வைப்பாங்க, சட்டி வைக்கிற அளவுக்கு வச்சுருவாங்க, விறகெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் எங்கே? என் கற்பனையில் எல்லாம் இதெல்லாம் வச்சு இப்படிலாம் செய்யணும் சிஸ்டர், இப்படிலாம் செஞ்சு கொடுத்துரும். அதெல்லாம் செஞ்சு கொடுத்துறாங்க அந்த பசங்க. வச்சாச்சு, அடுப்பு வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒவ்வொருத்தரையும் போடும்போது அருள் இருந்த மாதிரியே வாழ்க. இன்னும் சார் இது போடும்போது வெங்காயம் போடும்போது அருள் இருந்த மாதிரியே வாழ்க, பட்டைக்கிராம்பூ போடும்போது அருள் இருந்த மாதிரியே வாழ்க. எல்லாத்தையும் போட்டு ஜெபிச்சுட்டு கரெக்டாக கொதித்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சிலுவையை போட்டு உண்மையாலுமே ஆண்டவர் ஜெபிக்க மட்டும் இல்லை சமைக்க கற்றுக் கொடுங்கன்னா அருமையாக ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். நமக்கு பெருமை இல்லை, அவருக்கு மகிமை. புரியுதுங்களா? அப்போ எதையும் கற்றுக் கொடுக்குற ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். எதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார் இல்லையா? ஒரு அன்பு சகோதரி அன்றைக்கி ஒரு நாள் சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, சிஸ்டர் நான் போனேன் வீட்டில் போய் ஜெபிச்சேன் சிஸ்டர். அவங்க வந்து இது வச்சுருக்காங்க, என்ன பியூட்டி பார்லர். இத்தனை வருஷமாக நான் பியூட்டி பார்லரில் செஞ்சுருக்கேன் சிஸ்டர், யாருமே வந்து எனக்கு திருப்பி பாராட்டினதே இல்லை.
ஆனால் நீங்கள் சொல்லுங்க பாருங்கள், அந்த ஜெபம் கேட்டுட்டு போயிட்டு நானும் ஆண்டவரே இந்த மேக்கப் பொண்ணுப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பான்னு சொன்னாங்களாம். ட்ரைனிங்கெல்லாம் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கி வருஷக்கணக்காக பியூட்டி பார்லர் நடத்தினவங்க. ஆனால் ஒரு திருமணத்துக்கு போய் மனசுக்குள்ளே ஸ்துதிச்சுக்கிட்டே ஹல்லேலூயா ஸ்துதிச்சுட்டே மேக்கப் போட்டாங்களாம். எல்லாரும் பாராட்டினாங்களாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அழகாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களாம். அதனால் அந்த பொண்ணு வந்து சொன்ன சாட்சி சொல்லுச்சு, அதை கூட நான் அன்றைக்கி தான் கற்றுக் கொடுத்தேன், என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, இந்த உலகக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா ஜெபிக்க கற்றுத்தருவாரா? ஆமாம். அப்போ ஜெபம்னா என்ன நீங்களே சொல்லுங்கள். வாட் இஸ் ப்ரேயர்? ஏம்மா நீ எப்போவுமே தான் பேசிட்டு இருந்தீங்களா? அது ஜெபம் தானே? அப்போ நீங்கள் பேசிட்டே இருக்கிறது தான் ஜெபமா? அதே தான், 2 வே. நானும் பேசணும், அவரும் பேசணும் இல்லையா? 2 வே. அப்போ ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஜெபம் நம்ம முக்கால்வாசி நம்ம ஜெபம் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு மார்க்கெட் லிஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மனசுக்குள்ளார. இப்போ இங்கேயே நான் ஒரு லிஸ்ட் எழுதுங்கன்னு சொன்னால் எழுதுவீங்க, எனக்கு தெரியும். இந்த ஜெபம் முடிச்சுட்டு போகும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா எழுதுங்கம்மா, நான் எழுதுவீங்க கண்டிப்பாக. என்னது? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், என் பேரை அப்படிங்கலாம் நல்லா படிக்கணும், மருமக கிடைக்கணும், கடன் அடையணும், வீடு கட்டணும், அப்புறம் யாரும் ஏதோ பெருசாக நல்ல மாப்பிள்ளை கட்டணும் கிடைக்கணும், மாப்பிள்ளை இருந்தால் பொண்ணு வேணும், வீடு கட்டணும். இதுதான் உங்கள் லிஸ்ட்டில் வரும். ஏதாவது ஒரு ஆன்மா, ஒரு ஆன்மா, ஆண்டவரே நான் இன்னில் ஆழமாக உங்களை வளரணும், உங்கள் அன்பை நான் சுவைக்கணும், அந்த அன்பை நான் பகிர்ந்து கொடுக்கணும். இன்னும் நிறையா பேர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நான் போய் இதை சொல்லணும். யாராவது மனசில் வந்துச்சா? வந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். சொற்பமானவர்களே, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் 4 பேர் தான் கை தூக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போ ஜெபம் என்றால் என்ன? எனக்கு இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் ஜெபம்ன்றது தான் என்னன்னா, டிரைவ் பண்ணவர் யார்? வண்டியை ஓட்டுற டிரைவ் பண்ணுறவர் யார்? டிரைவர். கரெக்டா? டிரைவர். டீச் பண்ணுறவங்க யார்? டீச்சர். டீச் பண்ணுறவங்க டீச்சர். ஓகேவா? அப்புறம் பாட்டு பாடுறார் பிரதர், பாட்டு பாடுறவர் யார்? சிங்கர். மியூசிக் விட்டுருங்க, மியூசிஷியன் வந்துடும். இது சிங்கர். புரியுதா? பாடல் பாடுறவர் சிங்கர். அதே மாதிரி ப்ரேயர் பண்ணுறவங்க யார்? ப்ரேயர். ஏன் அதை மட்டும் சொல்ல மாட்டேறீங்க? ப்ரேயர். யூ ஆர் த ப்ரேயர். நீங்கள் தான் ஜெபம், நான் தான் ஜெபம். அப்படின்னா என்ன? இந்த ஜெபம்ன்றது ஒரு டைம் டேபிளில் வர ஃபிட் ஆகிற ஒன்று கிடையாது. ஜெபம் என்பது ஒரு டைமில் ஃபிட் ஆகிறது கிடையாது. இந்த நாளுக்குள்ளே நான் 4 ஜெபமாலை முடிச்சிடணும், ஒரு அதிகாரம் படிச்சிடணும், அப்புறம் இது வைக்கல. இல்லை, உங்கள் வாழ்க்கை முதல் ஜெபம். ஃபஸ்ட் உங்கள் வாழ்க்கை முதல் ஜெபம். சரி, அடுத்தது இந்த வாழ்க்கை ஜெபமா இருக்கிறதுக்குன்னா என்ன செய்வாங்க? சில இடத்துல சொல்லிடுவாங்க, அதுதான் சிஸ்டர் சொல்லிட்டாங்கல்ல, நம்ம தான் ப்ரேயர்னு, இனிமே என்ன ஜெபத்துக்கு கூப்பிட்றாத. ஒரு சொல்கிறாங்க, செய்யும் தொழிலே ஜெபம் சிஸ்டர், படிக்கும் பாடமே ஜெபம் சிஸ்டர், வீட்டு வருஷம் ஜெபிச்சு தான் சிஸ்டர் செய்கிறேன் அப்படின்வாங்க. நோ, அது அந்த இடத்துல ஜெபத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வித் காட். நான் சொன்னல, நீங்கள் ஜெபம், அந்த ஜெபம் ஆழமாய் அவர் நான் பேசுகிறேன்,
அவர் சொல்வதை கேட்பதற்கு என் மனசை, என் சிந்தனையை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து வச்சாதான் அவர் சொல்கிறது என்னன்னு கேட்க முடியும். புரியுதுங்களா? புரியுதா? எப்போ கேட்க முடியும்? இவன் நீங்கள் அமர்ந்துருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் என்னை கேட்டிருக்கீங்க, நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். இல்லை நீங்களும் அங்கே பேசிட்டே இருந்தீங்க, பேசிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க, நான் இங்கே பேசுகிறது ஏதாவது எஃபெக்ட் போகுமா? நான் போகவே போகாது. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, அமைதியாக கேட்குறீங்க, அப்போ உங்கள் காதுகளுக்குள்ளே போய் உங்கள் மனதிற்குள்ளே போய் உங்கள் இதயத்தில் பதியுது. இவ்வளோ நேரம் காலையிலேருந்து பேசுகிறது எல்லாமே உங்கள் மனசில் பதிஞ்சிச்சா? இல்லை, சம்திங் அங்கே இங்கே உங்களுக்கு மனசு தொட்டிருக்கும். ஃபாதர் சொன்னது 2-3 வார்த்தை, முன்னாடி நான் சொன்னது 2 வார்த்தை, இப்போ பிரதர் ஜான்சன் பிரதர் சொன்னது ஒரு 2 வார்த்தை, இப்போ சொல்ல போகிறது 2 வார்த்தை, ஏதாவது எங்கேயோ ஒரு சிலருக்கு பாட்டு வந்து டக்குன்னு ஒன்று பதிஞ்சிருக்கும். புரியுதா? அப்போது நான் ஆண்டவருடைய குரலை கேட்க, நான் தியானித்து அது என்ன சொன்னார், அதுக்கு பதில் என்ன அப்படின்னு தெளிவாய் தெரிந்து கொள்ள நான் இயேசுவை போல அமர்ந்து செபிக்கணும். இயேசு எப்போ ஜெபிச்சார்? விடிய விடிய ஜெபிச்சார், இரவு முழுதும் ஜெபித்தார். ஏன் சொல்லுங்க? பகல் முழுதும் மக்கள் சுற்றி சூழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஜெபத்தை ஜெபமாய் வாழ்ந்தாராங்க. ஹீ பிகேம் த ப்ரேயர். அவர் ஜெபமாக இருக்கார். ஹி பிகேம் ப்ரேயர். எப்போ? பகலில். இரவு நேரத்தில் அவர் பிதாவோடு ஒன்றித்து என்ன செய்யணும் அப்படின்னு ஜெபிச்சார். அதுதான் ஜெபம், ஒன்றித்து. புரியுதா? கன்ஃபியூஷன் பண்ணுறேன்னா என்ன ஒரே குழப்புறீங்க அப்படின்னு திட்டுறீங்களா? மனசில் இல்லைல்ல? திட்டினா சத்தமாக திட்டிடுங்க, சரியா? ஓகே. அப்போது பாருங்கள், இப்போ ஆண்டவர் இயேசுவும் பாருங்கள், ஒரு பாடுகள் வந்தது, கெத்செமனி தோட்டத்தில் அமர்ந்தார், ஜெபித்தார், தியானிச்சார், அந்த பாடுகளை தியானிச்சார். யூ நீட் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய குரலை கேட்பதுக்கு தான் இந்த செவி. அப்போ ஒரு இடத்துல நம்ம அமரணும். அப்போ ஜெபிக்குன்ற 4 முக்கியமான கருத்து இருக்குது. என்னென்னா டைம், ஸ்பேஸ். உங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும் ஆண்டவரோடு பேசுவதற்கு, ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்துவதற்கு ஒரு ஜெப நேரத்தை ஒதுக்கணும். மலாக்கிய 3:10 இப்படியாக ஆண்டவர் சொல்கிறார், என்னென்ன? நீ 10ல் 1 பாகத்தை நீ கடவுளுக்கு கொடுத்தினா எப்படி? அவர் பலக்கணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேனா இல்லையா நீயே பாரு அப்படின்னு சவால் விடுறாரு. கடவுள் சொல், 10ல் 1 பாகம் கூட நான் உனக்கு ஆசீர்வதிக்கலாம், இல்லையா நீயே பார்த்துக்கோ அப்படின்றார். எப்படி? அப்படியே ஒழுகி போகிற அளவுக்கு, அளவிடாத அளவுக்கு ஆசீர்வாதமாய் நான் தருவேன்னு சொல்லி வாக்களிக்கிறார். சரி, 10ல் 1 பாகம்னு சொல்லும் போது நாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம்? இந்த தசம பாகம்னு சொல்லுவாங்க பிரிவினை சகோதரர்கள். நாம் அதுதான் நினச்சிக்கிறோம். பெரும்பாலும் சம்பாரிச்சோமா அதில் பாஸ் ஒர்க்கு என்ன செய்யணும்? கோயிலில் காணிக்கையா போட்டுறணும். இல்லை, அது மட்டும் அல்ல. உங்கள் உழைப்பு மட்டும் அல்ல, உங்கள் உழைப்பின் கனிகளை மட்டும் அல்ல. ஆண்டவர் கொடுத்துருக்காரு, 24 மணி நேரம் கொடுத்துருக்காரா இல்லையா? ஆளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காரா மொத்தமாக கொடுத்துருக்காரா? தனித்தனியாக கொடுத்துருக்கார். மொத்தமாக வாழ்கிறீங்க எல்லாருமே, எப்போவுமே தனித்தனி தான் வாழ்கிறோம். ஸோ தம்பிக்கு சாம் தானே, சாமுக்கு 24 மணி நேரம், எனக்கு 24 மணி நேரம், சச்சினுக்கு 24 மணி நேரம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் 24 மணி நேரம் கொடுத்துருக்கார். இதில் 10ல் 1 பாகம் எவ்வளோ? 2.5 மணி. எவ்வளோ? 2 ஹவர் 40 நிமிஷம். என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? இப்போ 3 நாள் கொடுக்குறீங்க, ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வைக்கிறாங்க. நற்செய்தி பணிக்குழு நற்செய்தி பணிக்குள்ளான்னு செய்கிறாங்க. வருஷம் முழுத்துக்கு போதும் 3 நாளாவது கொடுங்க, ஃபுல்லாக ஆண்டரோடு இருங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போது ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆண்டவர் கொடுக்குறீங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதே அளவியால் உங்களுக்கு அவ்வளோதான். அவ்வளோதான். நீ சோம்பேறி தானம்மா? இல்லை, செல்லுக்கு அமௌண்ட் நம்பரே இல்லை. ஷார்ட்ஸை பார்க்குறதுக்கு டக் 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 நீ போயிட்டே இருக்கும் விரல். ஆனால் அந்த டைம் உங்களுக்கு தெரிகிறதே இல்லை. பிசாசு எவ்வளோ தந்திரமாக நுழைஞ்சிட்டான் பாருங்க. ஆண்டவருக்குரிய நேரத்தை தட்டி பறிக்க பிசாசு வந்து நுழைஞ்சிட்டான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அந்த செல்ஃபோனை வாங்கி பிசாசுக்கு சொந்தக்காராக பார்க்குறீங்க. விட்டுருவார் ஆண்டவர், கொட்டுன்னு கொட்டிடுவார். இங்கே பாருங்கள், ஆண்டவர் யார் அதிகமாக அன்பு செய்கிறார்களோ, நான் காலைல சொன்னேன், ஆண்டவர் நம்மை
அன்பு செய்கிறார், உயிரை கொடுக்குற அளவுக்கு அன்பு செய்தார், இன்னும் அன்பு செய்கிறார். அதே நேரத்தில் யாரை அன்பு செய்கிறார்களோ அவர்களை கண்டித்து தண்டித்து, சும்மா திருத்த மாட்டார், கண்டித்து தண்டித்து திருத்துவார். வேணுமா? தேவையா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி திருந்திடலாம் இல்லையா? அவர் கேட்பது என்ன? நான் உன்னோடு கூட இருக்க ஆசைப்படுறேன், நீ என்னோடு கூட இருப்பியா? தட்ஸ் இட். அவர் நம்மோடு கூட இருக்க ஆசையாக இருக்கிறார், தாகமாக இருக்கிறார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் தான் கடவுளை மிஸ் பண்ணுறேன். நோ நோ நோ, காட் இஸ் மிஸ்ஸிங் யூ. ஒவ்வொரு நாளும் இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் கூட நீ ஆண்டரோடு நீ இல்லாமல் இருந்துட்டுனா ஹி செல்லிங், எங்கே போயிட்ட சச்சின், ஐ மிஸ்ட் யூ. பாப்பா உன் பேர் என்ன? உங்கள் பேர் என்னம்மா? கரோலின். கரோலின் எங்கே போன கரோலின்? நேத்தெல்லாம் உன்னை தேடிட்டு இருந்தேனே, இன்னைக்கு தான் நீ வந்திருக்கிற. ஐ மிஸ்ட் யூ. 15ஆம் தேதி போயிடுச்சே, 15th ஓவர், 16th வந்துட்டோமே, 15th ஐ மிஸ்ட் யூ. கேட்குறா உங்களுக்கு அந்த காது? கேட்காது. அட்டியும் ஆயிட்டுன்னு வச்சுங்க, ஆண்டோட கேட்கும், அவர் சொல்வது கேட்கும். அவர் ஏக்கமாக, ஏன்னா நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போலாம், முதல்லலாம் இதில் இப்போ அதிகமாய். சப்போஸ் ஒரு நாள் இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ கண்டினியூஸாக ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கிறேன்னா, அப்போ சில நேரங்களில் அமர்ந்து ஜெபிக்க நேரம் இல்லாமல் போயிடுமா. ட்ரெயினில் வரும்போது, பஸ்ஸில் இருக்கும்போது அப்படியே உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டு வரணும். அப்போது எனக்கு அப்படியே எனக்கு அந்த ஏக்கம் தெரியும். ஆண்டர் என்னோடு கூட தனிமையாக இருக்கிறதுக்கு ஏங்கிறது. அப்படி என்னால் தூங்க முடியாது, ஓடி போய் எங்கேயாவது போய் அமைதியாக உட்காந்துக்குவேன். ஜெபிக்க முடியலனாலும் சரி, ஏசப்பா நன்றி நன்றி, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ அப்படி அப்படியே உட்காந்துருந்தா அதே அந்த ப்ரெசன்ஸில் ஒரு மணி நேரம் உட்காந்தாலே போதும். அவர் நிரப்புவார், அவர் பேசிக்குவார், அவர் ஜெபிச்சுக்குவார். ஒரு குட்டி பிள்ளை ஒரு சின்ன ஜெபம் எழுதிச்சாமா, சொன்னாங்களா எல்லோரும் ஜெபம் எழுதுங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாப்பா என்ன பண்ணிட்டா, எல்கேஜி பிள்ளை மடன் ABCDEFGHIJK மாதிரி Z வரை எழுதியாச்சு. எல்லோரும் சிஸ்டர் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறேன். என்ன பாப்பா இதுனா? ப்ரேயர் அப்படின்ச்சு. என்ன ப்ரேயர்? எனக்கு எழுத தெரியாதே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிரும், அதனால் ஜீசஸ் என்ன செய்வார், அவரே எழுதிக்குவார். நல்லா இருக்குல்ல ப்ரேயரு? ABCDக்குள்ளே தானே எல்லா ப்ரேயரும் வருது, எல்லா வார்த்தையும் இந்த 26 லெட்டருக்குள்ளே தானே வருது. நீ கற்றுக்கத்தாக எழுதினாலும் சரி, நீ பைபிள் ஃபுல்லாகவே எழுதினாலும் சரி, எல்லாம் அந்த 26 லெட்டருக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. பியூட்டிஃபுல் ப்ரேயர். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தெரியுதோ அதான் ப்ரேயராக வச்சு. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஆசை வச்சுருக்காரு, எவ்வளோ எதிர்பார்ப்பார், எவ்வளோ எதிர்பார்ப்பார். 5 தாலந்துகள், 10 தாலந்து, 1 தாலந்து, எத்தனை தாலந்து நமக்கு கொடுத்துருக்காருன்னு தெரில. எண்ணி பாருங்கள். God has blessed. கடவுள் நம்ம நிறையவே ஆசை வச்சுருக்கார். அப்போது இன்னும் அதிகமாய் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். அப்போ உங்கள் தாளந்துகள்லேருந்து நீங்கள் கடவுளுக்கு என்ன செய்யணும்? 10ல் 1 பாகம் கொடுக்கணும். இங்கே இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களை வெறுமையாய் சும்மா லீவ் இருக்குது வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்க அழைச்சிட்டு வரலாண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கார். பெயர் பெயராய் உங்கள் பங்கில் எத்தனையோ பேருக்கு இந்த அழைப்பு விழுக்கப்பட்டிருக்குது, அப்படி தானே? எத்தனையோ பேருக்கு இதே அனௌன்ஸ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, ஆனால் எல்லாருக்கும் அழைப்பு விழுக்கப்பட்டது. ஆனால் செவி கொடுத்தவர்கள் நீங்கள் மட்டும்தான் பாக்கியவான்கள். உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காருமா. சகோதரனே சகோதரியா, இதெல்லாம் ஒரு செம்ம வெறுமையான காரியம் நினச்சிடாதீங்க. தயவு செய்து பி அலர்ட், பி அலர்ட். உங்களை பெயர் சொல்லி மகளே மகனே என் பிள்ளையேன்னு சொல்லி பெயர் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்காருன்னா He has a plan for you. உங்களை குறித்து ஏதோ ஒரு வல்லமையான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேனே, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியில் இருக்கவங்க தன்னுடைய செயல்பாடுகள்லாம் செய்யணுன்றக்காக என்னென்னா அங்கங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த தலைவர்கள், இந்த ஒரு தலைவர் அந்த தலைவருக்கெல்லாம் இந்த ஊர் உலகம் எங்கேயெல்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் எப்படி ஒருங்கிணைச்சு எப்படி கொண்டுறா இருப்பாருங்க. ஒரு இடத்துல மீட்டிங்னா அப்படி தானே, ஒரு வெறி என்ன தெரியுதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனாலும் ஒரு மீட்டிங் உடனே வர்றாங்க. இயேசுக்காக எத்தனை மீட்டிங் நீங்கள் போட்டிருக்கீங்க சொல்லுங்கள்?
எத்தனை பேர் நீங்கள் இருக்கவங்கள நீங்கள் உயிரோடு இருக்காண்ட ஆண்டவர் ஆராதிக்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த சிலுவையை நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். என்னோட பயணிக்கிற எல்லாருக்கும் என்னை எப்பவுமே வரவங்களுக்கு தெரியும், இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த சிலுவை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அப்படி தானே பிரதர் எங்க பார்த்துருக்கீங்களா முன்னாடி இந்த சிலுவையை? இல்லை, இது கிடைச்சது முந்தானேத்தான். இது யார் கொடுத்தானா? ரீட்டாமான்னு ஒரு அம்மா கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லி என்னை ப்ளெஸ் பண்ணிவிட்டு இது சொன்னாங்க. நாங்கள் வந்து சிஸ்டர்ஸ், நாங்கள் 5 பேரும் கம்யூனிட்டியாக அவங்கள பார்க்க போனது. ரீட்டாமா யாருன்னா 2003 இன்னைக்கு வரையும் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வராங்க. தண்ணியும் நன்மையும் மட்டும்தான். ஃபாதர் இன்றைக்கி பிரசங்கத்தில் சொன்னார்ல, அப்போ நான் நினச்சேன், என்னடா பாரு, இப்போ நம்ம கூட வாழ்ந்து கொண்டு இப்போ இருக்கிறாங்க வீராக்குறிச்சியில், தஞ்சாவூர். வெறும் தண்ணியும் நன்மை மட்டும்தான். 88 வயசு. சரி, 88 வயசு அவங்க இருக்கிறாங்க. ஒரு சின்ன குடிசையில் தான் இருப்பாங்க. அவங்கள எனக்கு 2011 தெரியும். எப்போது அவங்க கூட போனப்போ அவங்க நான் வரேன் அம்மா, நான் அவங்கள பார்க்க வரேன்னு சொன்னேன். அவ்வளோதான். முந்தா நேரம் காத்துக்கிட்டே இருந்தாங்க. கூப்பிட்டு வந்துருங்கம்மா உங்களை பார்க்க முடியும், மறந்துட்டு போயிடாதீங்கம்மான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. போன உடனே எனக்கு எங்கள் கூட சுப்பீரியர், பெரியவங்க சிஸ்டர்ஸு 5 பேர் நாங்கள் இருந்தோம். எல்லாம் ஷேர் பண்ணாங்க, ஜெபிச்சாங்க. அப்போ திடீர்னு ஒரு பொன்னாடை எடுத்தாங்க. பொன்னாடை எடுத்தது எனக்கு போத்த வந்தாங்க. அம்பன் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னை விட பெரியவங்க, வயசானவங்க பெரியவங்க இருக்காங்க, ப்ளஸ் எங்கள் சுப்பீரியர் சிஸ்டர் இருக்காங்க. அப்போ நான் மெதுவாக அந்த அம்மாட்ட சொல்கிறேம்மா, அம்மா பெரியவங்களா சுப்பீரியர் அவங்கம்மா, அவங்களுக்கு போட்டுருங்கன்னா அவங்க வந்து மாறுற மாதிரில திரும்பலை. அம்மா கண்ணை காமிக்கிறேன் சரி, அவங்க பெரியவங்களா அவங்களுக்காக போட்டிருக்கேன்னு அவங்க சொன்னேன். நான் ஏசப்பா சொல்கிறதான் கேட்பேன் அப்படின்னாங்க. நேற்று நைட்டே ஏசு என்கிட்ட வந்து சொன்னார், என் மக நிர்மலா வருவா, அவளுக்கு நீ பொன்னாடை போற்றி வர வைக்கணும். நாங்களாம் எப்படி இந்த காது கேட்டுச்சு? கை தட்டுறதுக்குல சொல்கிறேன், எப்படி அவங்களுக்கு காதில் கேட்டுச்சு? அவங்க ஒன்றிச்சிருக்கிறாங்க, ஜெபத்தில் அப்படியே ஒன்றித்திருக்கிறாங்க. அப்புறம் எனக்கு என்ன, அப்புறம் இந்த சிலுவையை கொடுத்து கையில் ஜெபிச்சு சொன்னாங்க, மகளே இந்த ஆண்டு நான் எப்போவுமே ஜெபிப்பேன், ஜனவரி 1 ஆண்டவரே இந்த ஆண்டு லட்சக்கணக்கான ஆன்மாக்களை உங்களோடு நான் சேர்த்தணும், என்னை பயன்படுத்துங்கப்பா, நான் ஒப்பு கொடுக்குறேன், ஃபுல்லாக ஒப்பு கொடுக்குறேன், 1000 இல்லை லட்சக்கணக்கில் ஆன்மாவை. ஆனால் அப்படி தான் நான் இந்த வருஷம் ஜெபித்தேன். ஆனால் இந்த சிலுவையை கொடுத்து என்னை ப்ளஸ் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, மகளே நீ கோடிக்கணக்கான ஆன்மாக்களை ஆதாயப்படுத்துவேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிசம்பர் நிச்சயமாக சாட்சி சொல்ல நான் நம்புகிறேன். எப்படி தெரியுமா? அந்த கோடிக்கணக்கா உங்கள் மூலமாக நீங்கள். இப்போ நான் ஒரு 1000 பேர், தம்பி ஒரு 1000, பிரதர் ஒரு 1000. யோசிச்சு பாருங்க, இங்கே இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தரும் ஒரு 1000. வருஷம் முடிவதுக்குள்ளார ஒரு 1000 ஆன்மாக்களை இயேசுக்காக ஜெபத்துக்குள் கொண்டு வந்தீங்கன்னா, அவங்க மனமாற்றத்துக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, அவர்கள் இயேசுவை அறிக்கையிட்டார்களா, அவங்க ஒரு 1000ன்னா யோசிச்சு பாருங்க. ஏன் இன்னும் கிறிஸ்தவர்கள் 2.6 அவ்வளோதான் இருக்கிறோம்? ஏன் அந்த சதவீதமே சொல்லிட்டு இருக்கோம்? சொல்லுங்க, ஏன் இன்னும் இயேசு இன்னும் வளரல? ஒரு காலத்தில் அங்கே வந்து எப்போ இயேசுவை மரித்து அடுத்தது அப்போவே அந்த நாட்களில் இந்த சீடர்கள்லாம் போய் வெறும் 12 சீடர்களே உள்ள அப்போஸ்தலர்களே ஓடி போய் உலகமெங்குமே நற்செய்தி. இத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்ல, இன்னைக்கு இத்தனை பேர் இருந்து எத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்க? எத்தனை பேர் இயேசுவை அறிந்து கொண்டாங்க உங்கள் மூலமாக? கேளுங்க. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவிக்கணும். பவுலுடைய சொல்ற வாய்ப்பு. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் நீங்க வந்திருக்கிறீங்கள, எல்லாருமே உங்களை வெறுமையாய் நீங்க வரல. கணக்கு கேட்பாரு கடவுள். உங்கள் ஜெப வாழ்க்கையில இன்னுமே என் குடும்பம் சுத்தி இருக்காதீங்க. கெட் அவுட். ப்ரேயரில் உங்களால் வெளியிலே போய் இந்த மைக்கு பிடிச்சி நம்ம நற்செய்தி அறிவிக்கணும்னு இல்லை. நமக்கு மீட்டிங் போட்டு எப்பவும் வைக்க மாட்டாங்க. நான் இந்த சபையில் சேர்ந்து 27வது வருஷம் இது. எனக்கு முழு நேர பயணமாக இந்த நற்செய்தி பணியை கொடுத்தது கடந்த 7 வருஷம்தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு எங்கே கிடைச்சாலும் நற்செய்தி மட்டும் தான் அறிவிப்பேன். நான் சிஸ்டர் ஆனது காரணமே ஆண்டவரை இறை வார்த்தை அறிவிக்கணும், உடைந்து போனவருக்கு நான் ஆறுதலாக இருக்கணும். அது எப்படி நான் நினச்ச சிஸ்டர் ஆனதான் அது நடக்கும்னு நினச்சேன்.
ஆனால் தொடக்க காலத்தில் என்னை வந்து ஒரு ஸ்கூலில் இது கரஸ்பாண்டாக போட்டாங்க. இதில் என்னது நான் சோஷியல் ஒர்க்கில் வேலை செஞ்சேன். மெடிசனில் டிஸ்பென்சரியில் 1 வருஷம் போட்டாங்க. டீச்சிங்கில் 1 வருஷம் போட்டாங்க. சிஸ்டராக படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்சார்ஜாக 3 வருஷம் போட்டாங்க. இப்படியே போச்சு. என் ஆன்மா வந்து ஆன்மா மேலேயே தாகமாக இருந்தது. ஆனால் இன்று ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போ இந்த மைக்கும் இந்த மக்களையும் கிட்ட கொண்டுறதுக்கு ஆண்டவர் என்னை உருவாக்கினார், பயன்படுத்தினார். சகோதர சகோதரிகளே, உங்கள் ஜெப வாழ்க்கை மாறணும். உங்கள் ஜெப வாழ்க்கை மாறணும். நான் சொல்கிறேன், இன்று மனசுக்குள்ளே எடுத்துக்கங்க. ஆண்டவர் கொடுத்த 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறது, அவர் கேட்பது 2 மணி நேரம் 40 நிமிஷம். நான் கேட்குற தாழ்மையாக அவங்கள கேட்குற ஒரு மணி நேரமாவது ஆண்டவரோடு இருக்க முடியுமா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்ததே வேஸ்ட். எழுதி வச்சுக்கோங்க. எந்த அளவியால் கொடுப்பே அதே அளவு உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு வரீங்களோ, உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு நீ கேட்காமே தரப்படும். அதான் நான் சொன்னேன், சாலமோன் என்னத்தை கேட்டு ஜெபிச்சாரு? ஞானத்தை கேட்டு ஜெபிச்சார். அவர் படிப்பு கேட்கல, செல்வத்தை கேட்கல, என் ராஜ்யம் பெருசாகணும், என்னோட கிங்டம் பெருசாகணும்னு கேட்கல, என் செல்வம் பெருகணும்னு கேட்கல, எனக்கு பெயர் புகழ் வரணும்னு கேட்கல. அவர் கேட்டது ஞானம் மட்டுமே. அதில் இருக்க என்ன சொல்கிறாரு? ஞானத்தை கேட்ட சாலமோனு அவருடைய ஜெபம் கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. கடவுளுக்கு ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. அப்போ கீழே இருக்க வசனத்தில் சொல்லுவார், ஆண்டவர் உகந்ததாக இருந்ததனால் இவர் கேளாத செல்வத்தையும் பெயரையும் புகழையும் அவர் கொடுப்பார். இதே தான் மத்தேயு நற்செய்தி 6:33 சொல்லியிருக்காங்க. என்னென்னு? ஆண்டவரை தேடுங்கள், அப்போ இவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கும். எவை அனைத்தும்? நீங்கள் லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களே, மார்க்கெட் லிஸ்ட்டு. அரிசி 5 கிலோ, 10 கிலோ, 6 கிலோ, 7 கிலோ, 8 கிலோ, 1 கிலோன்னு, அது எந்த கிலோவெல்லாம் டபுளாக கொடுப்பார். நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இதை மட்டும் கேட்டு உட்காந்துருந்தீங்கன்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கி கொண்டு இருக்கிறீங்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, வேஸ்டிங் யுவர் லைஃப். ஆண்டரோடு ஒன்றித்து வாழ்வோம். வசனம் ஆண்டோடு நான் படித்தோம். ஃபாதர் என்ன சொன்னார்? யோவான் நற்செய்தி 6:26 என்ன 56 என்ன சொன்னாங்க? என்ன படிச்சிங்க? பாத்தியா? அதையே இப்போ மறந்துட்டீங்க சாப்பிட்ட அப்புறமா. என்னோடு இணைந்திருப்பார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி இணைந்திருப்பீங்க? எப்படி இணைந்திருப்பீங்க? யூ நீட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. தியானத்துக்குன்னு வந்துட்டீங்க, இந்த 3 நாள் அமைதியாக இருங்க. ஒரு நாள் முடிய போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருந்து இயேசுவை மட்டும் தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைக்கப்படுவீங்க. நான் நிறைய அனுபவம் இருக்குது. நான் இந்த என்னது சிஸ்டர்ஸ் படிக்கிற பிள்ளைங்க, ஃபுல்லாக ஃபாதர்ஸ் படிக்கிற தம்பிங்க, சின்ன பசங்க செமினருக்கு கிளாஸ் எடுக்க போவேன். இன்னர் ஹீலிங் தியானம் கொடுப்பேன். இன்னர் ஹீலிங், உள்மன காயங்கள் ஆற்றும் தியானம். முதல் நாள், 2 நாள், 3ஆவது நாள் சைலண்ட், பர்ஃபெக்ட் சைலண்ட். ஒரு வார்த்தை அப்படி திரும்பி பார்க்கக்கூடாது. கண்ணுக்கும் நேராக பார்க்க விட மாட்டேன். ஆண்டவரோடு மட்டும்தான். நீ வாய் திறந்தா இயேசுவே, மனசுக்குள்ளே இயேசுவே, மூச்சு விட்டா இயேசுவே, மூச்சு வெளியே விட்டால் இயேசு தான். இப்படி அந்த நாள் இருக்கும்போது கடைசி நாள், அபிஷேகத்தின் நாள், ஆவியினால் நிறைக்கப்படுற அந்த இன்ஃபில்லிங் நேரத்தில் பார்க்கணும். எகிரி வீசுவார் ஆண்டவர் ஆவியானவர். குதிச்சு பிள்ளைங்க உருள்வாங்க. ஆவியினால், தூய ஆவியினால் நிறைக்கப்பட்டவர்களாய் அனலாய் துதித்துப்பாங்க. அந்த அனுபவம் தாங்க நமக்கு வேணும். இன்று இத்தனை கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு அன்று ஆதி கிறிஸ்தவர்கள் நடந்த அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவில் நடந்த அபிஷேகம் தான். அந்த அபிஷேக வாழ்வுக்குள்ள ஒவ்வொருவரும் நாம் தனிப்பட்ட வந்துட்டோம்னா, இதில் நிறைவு அடைஞ்சிட்டோம்னா, யூ வில் நாட் லுக் ஃபார் ஸ்மால் திங்ஸ், சின்ன திங்ஸ். அவர் சேர்த்து கொடுப்பார். அப்போ உங்கள் நம்பிக்கை அதிகமாகும். உங்கள் தாகம் வார்த்தை மேலே இருக்கும். உங்கள் தாகம் நற்கரை இருக்கும், உயிருள்ள ஆண்டவர் மீது இருக்கும். மீதி அவர் பார்த்துக்கிறார். நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் செய்வது அனைத்திலும் ஜெயிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. இறை வார்த்தையை அல்லும் பகலும் தியானிப்பவர்கள் ஏன் பேர் பெற்றவர்கள்?
எல்லாவற்றிலும், ஈவன் வறண்டு போன சூழ்நிலையிலும் சரி, இலையுதிர் காலத்திலுமே சரி, எல்லா காலத்திலும் நீங்கள் கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு வறட்சி என்றதே இராது. ஏன் சொல்லுங்க? ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஸோ அந்த ஆண்டவருக்காக 1 மணி நேரம், இங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டேன், எழுதி வைங்க. 1 மணி நேரம் அவரோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். 1 மணி நேரம் அவரோடு இருக்கணும். ரெண்டாவது டைம், ஃபஸ்ட்டு டைம். அடுத்தது பிளேஸ். ஜெபத்துக்குன்னு ஒரு இடம் வைங்க. உங்கள் வீட்லேயா இருக்கலாம் சரி, இந்த ஆலயத்தில் இருக்கலாம், ஒருவேளை பக்கமாக எங்கேயாவது இருக்கீங்களா சரி, எந்த இடமோ சரி, ஆனால் அவரோட உறவாட ஒரு லவ்வர்ஸ் பார்த்துருக்கீங்களா? டவுனில் இங்கே எங்கே வேணாலும் பேசுவாங்க, ஆனால் ஒரு ரொம்ப ஆழமாக பேசி ரொம்ப நேரம் இருப்பாங்க. எங்கே இருப்பாங்க? பார்க்கு. சொல்லுங்க, நீங்கள் ஏன் வைக்கப்படுறீங்க? இது என்னடா வம்பா போச்சு? நான் கேட்குறது லவ்வர்ஸ் பற்றியுமா? இல்லை ஒரு காலத்தில் நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தீங்களோ? சரி சரி. தனிமையான இடம், பார்க்கில் போய் தனியாக இருப்பாங்க. ஏன்? அருமையாக உட்காந்து அங்கே தாளம் சும்மா சைலண்ட்டாக அமர்ந்துருப்பாங்க. நான் ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? இங்கே திருமணமானவங்க நிறைய பேர், எல்லாருமே முக்கால்வாசி பேர் திருமணமானவர்கள் தான் இல்லையா? உங்கள் திருமணமான முதல் நாட்களில் நினச்சி பாருங்கள். ஆஹா ஓஹோ அப்படின்றாங்க அந்த அக்கா. எப்படி இருந்துச்சு? எப்போ வருவாருன்னு வீட்டில் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க? இன்னும் இந்த சாயந்தரம் ஆச்சு, 4 ஆச்சு இன்னும் காணோம், 6 ஆச்சு இன்னும் காணோம். நல்ல மேக்கப் பண்ணி தலையெல்லாம் சீவி காத்துட்டு இருக்க மாட்டீங்க? பொய் சொல்லாமல் சொல்லுங்கள், சிரிக்காதீங்க, வெக்கப்படுறாங்க. என்னது? அப்போ ஆமான்னு அர்த்தம். வெக்கப்பட்டா ஆமான்னு அர்த்தம். ஓகேவா? காத்திருந்தீங்க, வந்தாரா என்ன பண்ணுவீங்க? அவங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பேசுறது இல்லையா? இவர் பிள்ளைங்க இல்லாட்டி வெளியில் கூப்பிட்டு போய் வெளியில் போகிறது. அப்போல்லாம் மாமியார் ஒரு தொல்லையாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளே மாமியார் ஆகிட்டோம். சரியா? ஓகே. ஸோ அதே மாதிரி நான் இன்னொன்று ஒரு சகோதரனை பார்த்தேன். எங்கன்னா பெங்களூரில் கர்மலாரம் ஒரு கப்பிள். கர்மலாரத்தை நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். அப்போ அந்த தியானம் செய்கிற சென்டருக்குள்ளார எப்போவுமே டெய்லி ஒரு தாத்தா பாட்டி வருவாங்க. நல்ல வயசு, சரியா? பாட்டிக்கு நல்ல பொக்கை, வெள்ளை இல்லைன்னு அர்த்தம். நம்ம அம்மா மாதிரி வச்சுக்கோங்க. வந்தேன், 2 பேரும் டெய்லி வருவாங்க. வந்துட்டு என்ன ஒன்றும் பேச மாட்டாங்க, சும்மா அது முக்கியம். அங்கே ஒரு இது இருக்குது, பெஞ்ச் இருக்குது, பார்க்கு மாதிரி, நல்லா பார்க். அங்கே உட்காந்துக்குவாங்க. 2 பேரும் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்றும் பேசுவாங்க, மணிக்கணக்காக உட்காருவாங்க. அப்போ 2 பேர் கை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் இந்த நாங்களே ஒப்சர்வ் பண்ணுவோம். ஃபாதர் போய் கேட்டாராம், என்ன பண்ணுறீங்கன்னு. ஒன்றும் இல்லை சார், வீட்டில் நிம்மதியாக இருக்கணும், இங்கே அமைதியாக உட்காந்தா ஒருத்தர் கூட ஒருத்தர் இருந்தாலே போதும், எங்களுக்கு அன்பாக இருக்குன்னு. ப்ரெசன்ஸ், தட் இஸ் வாட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். நீ என் பக்கத்தில் இருந்தால் போதும். எத்தனையோ நான் மரணத்துக்கு போயிருக்கிறேன். கணவனை இழந்த மனைவி கதறி அழுகிறாங்க. நீ பக்கத்துனா உடம்பு சரியில்லாமல் என் பக்கத்தில் இருந்தால் கூட போதுமே. எப்போ அழுகிறாங்க? செத்துட்ட அப்புறமா. சும்மாவா என் கூட இருக்கட்டும் சிஸ்டர், ஒரு துணைக்கு எங்கேயாவது மூலையில் இருந்தாலும் போதுமா இருந்துச்சு சிஸ்டர், எனக்கு அதே பெரிய ஆறுதல் அப்படின்னாங்க. அதே போல் சகோதரர்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் 1008 சொன்னாலும் பரவாயில்ல, என் மனைவி போல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, என் கூட இருந்தால் போதும், பேசலாலும் பரவாயில்ல, என் கூட சேர்ந்துட்டா போதும், என் கூட அமைதியான சி ப்ரெசன்ஸ். அந்த உலகத்திற்குரிய அன்பிலேயே என் கூட இருந்தா போதும் நினைக்கிறீங்களே, ஆண்டவர் அதை காட்டிலும் மேலானவர். ஹீ இஸ் a greatest loverன்னு சொல்லலாம். நீங்கள் அவர் கூட இருந்தால் போதும். அவரோடு ஒரு நேரத்தை, ஒரு இடத்த அவருக்குன்னு ஒதுக்கி அந்த நேரத்தில் அவரோடு இருந்தீங்கன்னா போதும். அவரா நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸ், அவருடைய ப்ரெசன்ஸ் உங்களை நிறைக்கும். பல காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார், வெளிப்படுத்துவார். இந்த அன்பு அம்மா சொன்னல, ரீட்டா அம்மா, என்ன வெறும் தண்ணி தான், நன்மை தான், எந்நேரமும். இப்போ அவங்க கண்கள் எப்படி இருக்குன்னா, இந்த வெளிப்புற கண்கள்லாம் நம்மளாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி பொருள் இந்த மாதிரி பார்க்குறது இல்லை. ஃபுல்லாக அவங்க கண்ணுக்கு என்ன தெரியுது, விஷன்ஸே மாறிடுச்சு.
ஃபுல்லாக ஏஞ்சல்ஸ் தான் தெரியுறாங்க. மாதா வந்து நிற்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இப்போ சிசிடிவி கேமராவே போட்டாங்க. ஏன்னா இவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க, ஏசு வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க பார்வைக்கு ஏசு நிற்பது தெரியுது, புனித அந்தோனியார் வந்து தெரியுது. உடனே இவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் விழுந்தது நமக்கு தெரியுதுல்ல, அவங்க கண்ணுக்கு தெரியுது. இங்கே பாருங்க, இத்தனை அப்படின்றாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறவங்க தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும், எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. பிகாஸ் தர் ஹைஸ் ஃபுல்லாக விஷுவலாக மாறிடுச்சு. அதே போல் அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஃபோன் நம்பர் அடிக்க தெரியாது. இப்போ என்னையை கூப்பிடுறதுனா கூட யார் சொல்லித்தரவா தெரியுமா? செயின்ட் ஆண்டனி, புனித அந்தோனியார். இதை போடுமா, அதை போடுமா, இந்த நம்பர் அடிமா அப்படின்னு சொல்லி தொட்டு காமிப்பாங்களாம். இப்போ தான் கற்றுக்கிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்பர் யார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது? புனித அந்தோனியார். அதுதான் அந்தோனியார் திருத்தலம், வீராக்குறிச்சி. பாருங்களேன் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. இத்தனைக்கும் யார் அந்த அம்மா ரீட்டம்மானா, அவங்கள ஒரு ஹிந்து கன்வெர்ட். 7 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க செத்துருச்சு, 3 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் 2 பிள்ளைங்க தான் ஒரு பிள்ளை தான் கிறிஸ்தவலாக மாறியிருக்காங்க, இன்னொருத்தர் இன்னும் இல்லை. ஆனால் இந்த அம்மா இன்னும் ஆண்டருக்காக போராடி நிற்கிறாங்க. இயேசுவுக்காக நிறைய அடி வாங்கியிருக்காங்க. யார்கிட்டருந்து? அவங்க வீட்டுக்கார்ட்டிருந்து. நீ அந்த கோயிலுக்கு போகாத, சர்ச்சு பக்கம் போனால் உதப்பேன்னு. அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து ஒரு அடி தான். சாப்பாடு இருக்காதான். அந்த பசியில் இருக்கிற நேரத்தில் தான் அவங்க கோயிலில் வந்து அழுவாங்களாம். மாதாவுக்கு இங்கே வந்து மாதாட்ட பீடத்திட்ட கெபியில் போய்ட்டு ஜீசஸ்டே வந்து அழுவாங்களாம். எனக்கு வந்து இந்த பசின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நான் சாப்பாடை தேடுறேன். இந்த பசின்றதை எடுத்துட்டு எனக்கு பட்டினியாக இருந்தாலும் கடவுளுக்காக பட்டினியாக நான் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்கன்னு கதறி அழுது செபிச்சு ஒரு நாள் பார்த்தா ஸ்டாப் ஆயிடுச்சு. பசின்றதே இல்லை. குட்டுன்னு ஓடுவாங்க. இப்போ இங்கே வந்தாங்கன்னா நிற்க மாட்டாங்க, குடுன்னு ஓட்டே இருப்பாங்க. 88 வயசு. ஆண்டோடைய ஆவியால் நிறைக்கப்பட்டவர்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குகிறோம், நல்லாவே எந்திரிக்கிறோம். ஆனால் என்னது? சோறு வருது, கால் வலி வருது, கை வலி வருது, தலைவலி வருது, எல்லா வலியும் எல்லா வியாதியும் வருது. ஏன் தெரியுமா? ஆன்மா சோர்வுற்று இருக்கிறது. ஆன்மா சோர்வுற்று இருக்கிறது. உங்கள் ஆன்மா சோர்வாய் இருந்தால் உடல் சோர்ந்து போயிடும். ப்ளீஸ் ஜெபிக்கணும். திருப்பி ஒருத்தர பாருங்க, ஜெப ஆவியால் நிரப்பிடுமே. எந்திரிங்க. ஒரு 2-3 பேர்த்துக்கு சோர்வு வந்துருச்சு. இந்த சோர்வின் ஆவியை துரத்துங்க இயேசுவின் நாமத்தில். எந்திரிங்க. ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. முகமுகமாய் மோயிசன் பேசியது போல் ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. முகமுகமாய் மோயிசன் ஜெபித்தது போல் ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. கரங்களை உயர்த்தி, ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, fill me Lord Jesus, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. ஜெப ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே, ஜெபிக்க எனக்கு கற்று தாருமே. ஸ்துதிங்க அப்படியே. ஹalleluya hallelujah 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 hallelujah. Hallelujah.
Jesus, Jesus, Jesus. தூயவர், 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 தூயவர். ஓ தூயவர், தூயவர், தூயவர். ஆமென், 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 ஆமென். நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா. ஓ பாபா பாஷிராபா. Thank you Lord Jesus. Jesus, 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 Hallelujah. இப்பொழுது நாம் செபிக்கிற மக்களாக இருந்தால் ஒரு சாட்சி சொல்கிறேன். வாங்க சச்சின். சச்சின் தம்பி வந்து சொல்லுவார் ஒரு சாட்சி. சச்சின் எனக்கு இப்போ தெரியும், என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியாது. சொல்லுவாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்களோட வழியை வந்துட்டு சினிமா தேட்டருக்கு செலவழிச்சிட்ருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருப்போன்னு வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாரும். உங்களை குறித்து ஆண்டவர் பெருமைப்படுகிறார். ஆண்டவர் வந்துட்டு திருமுழுக்கு பெறும்போது விண்ணக தந்தை இயேசுவை பார்த்து சொன்னாராம், இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அப்படி இருந்தாராம். அதே மாதிரி இப்போ ஆண்டவர் உங்களை குறித்து பூரிப்படைகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு வாலிப பையன், 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு கஷ்டப்பட்டவங்க கேரளாவில் இருக்காங்க. அவங்களோட பையனுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக வேண்டி எங்கள் அம்மா வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, இப்படி ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. உடனே நானும் ஜெபித்தேன். காலங்காத்தால் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிச்சா அது கேட்கப்படும் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொன்னாங்க. அது மாதிரி நானும் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு நாள் ஜெபமாலை சொன்னேன். அவங்களுக்காக ஒப்பு கொடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 அட்டம்ப்ட்லேயும் ஃபெயில் ஆனாங்களாம் ஃபிசிக்கலில். ஆனால் 3ஆவது அட்டம்ப்ட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் அவங்க வந்து போலீஸாக இருக்காங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஏத்தாப்பில் தான் நற்செய்தி குழு கேலண்டர் தொங்கிட்டுருப்பாங்க. அதில் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட், ஐ லவ் யூ, ஐ ட்ரஸ்ட் இன் யூ அப்படின்னு எழுதிருந்துச்சு. அது கீழே மாதாவோட ஃபோட்டோ போட்டு இறைவனின் தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அப்படி சொல்லி முடிக்கும்போது என் மனசில் இறந்த ஆன்மாக்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதா பேசுகிற மாதிரி இருந்துச்சு. உடனே அதுக்கு அடுத்த நாள் காலைல நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லிக்கோங்க, அந்த வாரம் முழுக்க நான் 4:30க்கு 4:15க்கு அலாரம் வச்சேன். ஆனால் 4:15க்கு நான் எழும்பவே இல்லை. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டே எனக்கு தோணுது 4:13க்கு நீ எந்திரிச்சு அலாரத்தை பார்ப்ப அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சேன். 4:13க்கு எழுந்திரிச்சு என் ஃபோனை பார்க்கேன். 4:15 இன்னும் ஆகலை, அலாரமே அடிக்கலை. அலாரத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு என் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அந்த ப்ரேயர் பண்ணேன். ஒரு ஆன்மா விண்ணகம் சென்றிருக்கு. அது வந்துட்டு எந்த ஆன்மா எனக்கு தெரில, ஆனால் அந்த ஆன்மா ரொம்ப மகிழ்ச்சியோடு போகிறத கண்டேன். இதுக்கு ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். மரியே வாழ்க. வெரி குட் சச்சின். ஒரு நிமிஷம் சச்சின் இல்லை, நீ இப்படி ஜெபிக்க உனக்கு யார் தூண்டுதலாக இருந்தா, உனக்கு எடுத்துக்காட்டாக இருந்தா? எங்கள் அம்மா. இங்கே இருக்கிறீங்களா? அவங்க அம்மா தான். இங்கே எத்தனை அம்மாங்க இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாங்களா? இல்லை நீங்கள் இன்னும் உங்கள் பிள்ளைகளுக்காக மனம் திரும்புன்னு ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா?
அப்படி மனம் திரும்பி ஜெபிச்சிட்டீங்கன்னா உங்களை எல்லாரும் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டிக்கங்க. ஏன் சொல்கிறேன்? உங்கள் பிள்ளைகளை ஜெப பிள்ளைகளாக வளர்த்துறது உங்கள் கடமை. அதற்காக தான் பொறுப்பாக உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு கடவுள். நீங்கள் திருப்பியும் பலி அவர் மேலே போட்டுட்டு என் பிள்ளை மட்டும் ஏன் இப்படி தரதலையாக தெரியுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டு ஏன் கேட்குறீங்க? உங்களை நம்பி தானே உங்கள் பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க. ஜெபம் ஜெபம். உங்கள் பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் வளர்த்துங்க. சின்ன குழந்தையிலிருந்தே உங்கள் பேரன் பேத்திகளை இப்போவே இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வைங்க. ஊட்டி வளர்த்துங்க. ஜெப வார்த்தை, இறை வார்த்தையை உணவாக ஊட்டி வளர்த்துங்க மகளே. அப்போது நம்ம பிள்ளைங்களை பிசாசின் கையிலேருந்து காப்பாற்றலாம். பிசாஸ் கையில் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து முழங்கால் பாடிட்டு இருக்கிறீங்க, ஏன் வேஸ்ட் இல்லையா? பாவத்தில் விழுவதற்கு முன்பாக அவங்களை காப்பாற்றுங்க. ஒன்று. ஸோ பெற்றோர்களுக்கு இது ஜெபம் முக்கியம். நீங்கள் பொறுப்பு உங்களுக்கு அதிகம். குடும்பத்தில் உங்கள் கணவருக்காக, உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கணும், அதே போல் இந்த நாட்டுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. எப்படி நம்ம தன்னலமாக ஏன் உனக்கு உடம்பு எனக்கு மட்டும் வச்சு நிற்க முடியுமா சொல்லுங்கள்? நான் மாறணும். கிறிஸ்துவம் என்பது வி ஆர் கேத்தலிக்னா யூனிவர்சல். அப்படின்னா உலக அனைத்தும். நீங்கள் கேத்தலிக்குன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, கத்தோலிக்கர்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நீங்கள் அழுது கண்ணீரோடு அண்ணாலை இப்பொழுது ஜெபிக்கணும். அப்போ தான் நான் கத்தோலிக்க பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். இந்த தம்பியை நான் பாராட்டுறேன். எனக்கு தைரியமாக வந்து நின்றுச்சு. இந்த வாழ்வு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கத்தோலிக்க நட்சத்திரக்குள்ளே கேலண்டர் கொடுக்குறீங்க இல்லையா? காசு கொடுத்து போய் வாங்கிட்டு வைக்கிறீங்க கேலண்டரில். அதில் இருக்க இறை வார்த்தையை படிக்கிறீங்களா? படிக்கிறோமா? படிக்கணும். நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுத்தீங்களா? அவங்கள்ட்ட சொல்லுங்கள், எதற்காக அந்த இறை வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு, எதற்காக எடுத்து பயன்படுத்துவோம். சரியா? தேங்க்யூ. ஜோரா ஒரு கை தட்டிடுங்க சச்சினுக்கு. குட். இப்போது என்ன, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்க நம்ம மக்கள், உண்மையாக சொல்கிறேன், மிகவும் செல்வந்தர்களுக்கும் செல்வந்தர்கள். ஏன் நமக்கு எவ்வளோ பெரிய ஆயுதமெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? இறை வார்த்தை நமக்கு இருக்கா? நற்கரை உணவு இருக்கா? அன்பு தேவத்தாய் மாதாமா இருக்காங்களா? சிலுவையின் பரிசுத்தமுள்ள ரத்தம், கல்வாரியின் ரத்தம் நம் மீது இருக்குதா? இருக்கு. சரியா? நமக்காய் பரிந்து பேச புனிதர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு புனிதராக மாறலாமா? மாறலாம். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கோம். எபேசியர் 1:4 என்ன சொல்லுது? நீங்கள் குற்றமற்றவர்களாய், அவர் பார்வையில் குற்றமற்றவர்களாய் விளங்கும்படியாய் தூய்மையான வாழ்க்கைக்கே நீங்களும் நானும் இந்த உலகத்தின் அடித்தளம் இடுவதற்கு முன்பே தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஏன் நம்ம இன்னும் உணராமல் இருக்கிறோம்? இந்த உலகத்திற்குரிய காரியங்களை கண்ணும் கருத்தமாக இருக்கும். என் புள்ள நாளைக்கு என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும். என் புள்ள நாளைக்கு என்ன ஆகணும்? என்ஜினியர் ஆகணும். என் பேரன் என்ன ஆகணும்? பைலட் ஆகணும். எல்லாமே என்னது? உலகத்துக்குரிய காரியங்களாகவே யோசிச்சுட்ருக்குறோம். என்னைக்காவது யாராவது இங்கே இருக்கிற ஒருத்தராவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், என் குழந்தை ஒரு புனிதர் ஆகணும், ஒரு கார்லோவை போல ஒரு புனிதர் ஆகணும். யோசிச்சு பாருங்க. ஏன்? வை? ஏன்னா எனக்கே அது தாங்க இல்லை. அப்போ எப்படி என் பிள்ளைக்கு கொடுப்பீங்க? எனக்கெல்லாம் எனக்கு தெரியும். எங்கள் அம்மா படுக்கிறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி, டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கதை சொல்லுவாங்க. என்ன கதை தெரியுமா? செயின்ஸ் கதை தான். என் மனசில் ரொம்ப பதிஞ்ச யார் தான்? செயின்ட் லாரன்ஸ். இப்படி திருப்பி போட்டாங்க, அப்படி திருப்பி போட்டாங்க, வேகலை. திருப்பியும் அடுத்த நாள் அதே கதையை கேட்பேன் எங்கள் அம்மாட்ட. அம்மா அவங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த பக்கம் போட்டு வெந்துருச்சா அப்படின்னு கேட்பேன். அப்போ திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து கதையை சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. புனிதர்கள் கதையை சொல்லியே சொல்லி வளர்த்துறாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் பேர குழந்தைங்களுக்கு ப்ளீஸ் புனிதர்களுடைய கதையுடைய வாழ்க்கையை சொல்லுங்கள். என்னுடைய ஜெபக்குழுவில் சிறு குழந்தைகளுக்கான ஜெபக்குழு 7:30 மணிக்கு இருக்குது. 7:30 7:45 வரையும். சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாம் ஆன்லைனில் தான் வர்றது. ஜூம் மீட்டில். வெளிநாட்டில் இருக்கிறதும் பிள்ளைங்க இருக்காங்க, கேரளா எல்லா மாநிலத்திலிருந்தும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போது அந்த இதில் வந்து ஒரு நாள் புனிதருடைய கதையை சொல்லுவோம். சரியா? புனிதருடைய கதையை சொல்லுவோம். அப்போது இந்த ஒரு பாப்பா வந்து அவங்க அம்மா வந்து சாட்சி சொல்கிறாங்க எனக்கு ஃபோனில். சிஸ்டர் அழுகிறாங்க.
என் பிள்ளையா, நான் பெற்ற பிள்ளையான் இருக்குது அப்படின்னாங்க. ஏன் சிஸ்டர் நீ சொன்ன ஏன்மான அவங்க சிஸ்டர் அவள் 5th ஸ்டாண்டர்ட் என்னமோ படிக்கிறாப்போ, இப்போ வளர்ந்துட்டான். அப்போ ஸ்கூலில் போய் அவங்கள விட்டுட்டு நான் சொல்லியிருந்தேன், புனிதர்கள் தியாகம் செய்து ஆன்மாக்களை மீட்டார்கள். அவங்கள சின்ன சின்ன வழி வந்தாலும் அது ஏசப்பா நான் அதை சகிச்சு பிடிச்சிக்கிறேன், ஆனால் அந்த ஆன்மாவை காப்பாற்றுங்க, மற்றவங்களை காப்பாற்றுங்க, அவங்களுக்காக சின்ன சின்ன ஒப்பு கொடுத்து இது பண்ணாங்க. அதனால் நானும் நீயும் அதே மாதிரி சின்ன சின்ன தியாகம். இது நவம்பர் மாதத்தில் ஆன்மாக்களுக்காக சின்ன சின்ன தியாகம். சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஸ்நாக்ஸ் வேணும், அந்த ஸ்நாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ தியாகமாக கொடு, ஏசப்பாவுக்காக ஆன்மாக்காக கொடு. அப்போ ஒரு ஆன்மா ஆண்டவர்கிட்ட சேர்த்தலாம். நீ பெரிய பெரிய காரியம் செய்ய வேண்டாம், சின்ன சின்ன காரியம் செய்ய அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மகள் என்ன பண்ண தெரியுமா, இந்த இது ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அம்மா மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பைக் ஸ்கூட்டியில் என்னது இந்த யூனிஃபார்ம் இவ்வளோட்டு தான் இருக்குது, ஸ்கர்ட்டு, பைக்கு சூடாக, வெளியில் சீட்டு பயங்கர வெயில். இவன் அம்மா உட்காந்துட்டாங்க, இவ்வளோ மேலே ஏறி பின்னாடி உட்காந்துட்டா. பின்னாடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வண்டி சூடு ஏறுது. இது அப்படி நகர்ந்து இப்படி பிடிச்சிட்டே வரும் அம்மாவை. அப்போ தான் திடீர்னு அவங்களுக்கு புரிஞ்சு, ஏன் பாப்பா, ஐயோ சாரி பாப்பா, சாரி 2 நிமிஷம் இறங்கலாம், நிழல் நிறுத்திக்கலாம் வண்டியை, நில் நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த புள்ள, வேண்டாம் மம்மி நீ போயிட்டே இரு, இந்த சூட்டை நான் சகிச்சு பிடிச்சி ஆன்மாவுக்கு ஒப்பு கொடுத்தா அந்த ஆன்மா ஏசாப்புக்கிட்ட போயிடும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த சூட்டு ஒன்றும் இல்லை மம்மி, நான் சகிச்சு, இட்ஸ் நத்திங், நீங்கள் போயிட்டே இருங்க. எத்தனாவது படிக்கிற பிள்ளை? 5வது படிக்கிற குழந்தை. பாருங்க, 5வது படிக்கிற குழந்தைக்கு ஒரு ஆன்மாவை நான் காப்பாற்றணும், ஒரு ஆன்மாவை இயேசுகிட்ட கொண்டு போகணும் அப்படின்ட்டு வருது, மனசில் பதிஞ்சிருக்கு. நீங்களும் நானும் எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை ஆண்டுகளை கடந்துட்டோம், எத்தனை ஆன்மாக்கள் என் மூலமா உங்கள் மூலமா ஆண்டவர்கிட்ட ஆதாயப்படுத்தி கொடுத்துருக்கீங்க? சொல்லுங்க. குடிக்கார மக்களுக்காக ஒரு அன்பு சகோதரி, ஒரு விடோ, இரவு முழுதும் அவங்க சொல்லுவாங்க, இரவு முழுதும் முழங்கால் படியிட்டு குடித்தினால் பழக்கத்தினால் அடிமையாக்கிற சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு விடிய ஸ்துதிச்சு ஆராதிச்சு ஜெபிப்பாங்களாம். இறையிறக்க ஜெபமாலையாக ஒப்பு கொடுக்குறாங்க. ஒரு வாரத்தில் ஒரு ஆள் பர்டிகுலர் எடுத்து இவங்களுக்காக குடியிலிருந்து விலகணும். அப்படியாக ஜெபத்தின் மூலமாக குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற அத்தனை ஆண்மகன்கள் இருக்காங்க அவங்க லிஸ்ட்டில். ஒன்றும் செய்யலை, ஜெபம் ஒரு வல்லமையுள்ள ஆயுதம். எடுங்க, நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வல்லமையுள்ள ஆயுதம். எந்நேரமும் ஜெபிக்கலாம், எப்பொழுதும் ஜெபிக்கலாம், எந்த இடத்துல நின்னாலும் ஜெபிக்கலாம். ஆண்டவரோட அத்தாங்க உறவு, தட் இஸ். அப்பதான் நீங்களும் நானும் ப்ரேயர் அப்படின்னு சொல்லலாம். கண்ணு மூடி பஸ்ஸில் ஏறுறோமா, அப்படி பார்க்குறோமா, ஜெபிச்சுட்டு போங்க, சைலண்டாக ப்ரேயர் பண்ணுங்க. நான் பஸ்ஸில் ஏறேன்னா, ஆண்டவரே என் கூட பயணம் சரி, எல்லாரையும் நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த அத்தனை ஆன்மாக்களும் அப்படியே நாங்கள் பரலோகத்துக்கு வரணும். இதில் இருக்க நான் யார்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. Just anoint them in the precious blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தால் அந்த இந்த டிரைவரை நான் முத்திரையிடுறேன்ப்பா, அவ்வளோதான். இது செய்ய முடியாது உங்களால். ஒரு அன்பு சகோதரி எப்படி ஜெயிப்பாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ப்ரேயர் மீட்டிங் அங்கே அந்தோனியார் கோயிலில் எப்படி ஜெயிப்பாங்க தெரியுமா? இப்போ தான் நமக்கு வாஷிங் மிஷின், அப்போ கையில் துவைக்கணும். அப்போ அந்த குழந்தையோடைய சாக்ஸை துவைப்பாங்களாம், அழுக்காக இருக்குமா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரனால போட்டு வர சாக்ஸு அவ்வளோ மண்ணில் அழுக்காக இருக்கும். சோப் போட்டு இப்படி தேய்க்கும்போது அழுக்கு போகுதுப்பா, கண்ணில் தெரியும் இல்லையா, தேய்க்கும்போது ஆண்டவரே என் மகனுக்கு ஆன்மாக்குள்ளே இருக்கிற எல்லா கரையிலையும் உமது ரத்தத்தால் கழுவி போடுங்கப்பா. ஜெபம். எங்கள் கணவருடைய காலர்கிட்ட இருக்கிற அழுக்க சோப் போட்டு தேய்க்கிறாங்க, தேய்க்கும் போது அழுக்கு போகுது, அதை பார்த்து ஆண்டவரே என்னுடைய கணவருக்குள்ள ஏதாவது உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இருந்தால் அதை இப்பொழுதே அகற்றி போடுங்கப்பா உங்கள் ரத்தத்தாலன்னு சொல்லி ஜெபிச்சுட்டே துவைப்பாங்களாம். அவங்க சேலையே துவைக்கும் போது கும்முன்னு போது இதே சொல்லுவாங்க, ஆண்டவரே உமக்கு விருப்பம் பண்ணாத எதுவாக இருந்தாலும் எனக்குள்ளேருந்து இப்பொழுதே அடித்து நொறுக்கி போடுங்கப்பா ஏசு நாமத்தில். திஸ் இஸ் ப்ரேயர். உங்கள் எல்லா அன்றாடும் முழுமையாக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆபிரகாம் ஜெபித்தார். யாருக்காக ஜெபித்தார்? பிறருக்காக ஜெபித்தார். அந்த ஊருக்காய் காப்பாற்றப்படணும்னு ஜெபித்தார். ஒரு 50 பேர் நீதிமான் இருந்தா அழிக்காம முட்டுருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்டார். 50 பேர் தானப்பா, சரின்னு சொல்கிறார். திடீர்னு அவர் மனசுக்குள்ளே ஐயோ 40 இருந்தால் என்ன பண்ணுறது, திருப்பி போய் 40 பேர், ஒரு 30 பேர் இப்படியே வராரு.
எல்லாத்துக்கும் ஆண்டவர் பரிந்து கேட்டு 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 வராரு. எதற்கு? சோதம் கொமோரா அழிக்காமல் இருப்பதற்காக. மக்கள் அழிந்து போகக்கூடாதுன்னு செபிக்க ஒரு மனசுக்கு ஒரே ஒரு மனசு தான். நம்ம மனசுக்குள்ள எப்படி தெரியுமா? போனால் போது, அவங்க தானே கொரோனாவில் செத்தாங்க, நம்மளா செத்தோம். போனால் அப்புறம் அந்த ஊரில் தானே, பிலிப்பைன்ஸ்லையா, மணிப்பாலில் தான் பிரச்சனையா. நமக்கு என்ன, நம்ம நல்லா தான் இருக்கோம். ஆண்டவரே என்னை நல்லா காப்பாற்றிருக்கவா, உங்களுக்கு நன்றி. நன்றி சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்ல. அதே நேரத்தில் அவங்களும் உங்கள் ரத்தம் தான், மறந்துடாதீங்க. கேத்தலிக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், கத்தோலிக்கர் அப்படின்னா யூனிவர்சல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயோ ஒரு உறுப்பு, இந்த உறுப்பு கஷ்டப்பட்டுச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லா உறுப்பும் வேதனை வரணும். அப்போ தான் நீங்கள் கிறிஸ்துவ அன்பில் இருக்கிறீங்க. அந்த கிறிஸ்துவ அன்பு உங்களுக்குள்ள வரணும்னா ஜெபம் வேணும். நீங்கள் ஜெபத்தில் இருந்துதான் நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் நான் மாற முடியும். Who is the church? யார் அந்த திருச்சபை? நீங்களும் நானும் தான், நீங்களும் நானும் தான். அப்போ ஒரு கைக்கு வலினா, ஒரு கண்ணுக்கு வலினா, எல்லாத்துக்கும் உடம்புக்கே வலிக்குமா? தெரியுமா? தெரியாதா? தெரியும் தானே? எஸ், யோசிச்சு பாருங்க. ஒரு விரலை இங்கே வெட்டிட்டேன், பிளேடை வச்சு இங்கே வெட்டிட்டேன், வலிக்குதா? எதை தொட்டாலும் வலிக்கும், என்ன வேணாலும் வலிக்கும். அது அந்த வலி எங்கேருந்து நடக்குது? விரல்ல. ஏன் இங்கேயே போய் மெசேஜ் இங்கே வந்து உடம்பெல்லாம் வலிக்குது நமக்கு? அதை வச்சுட்டு ஒரு வேலை செய்ய முடியறதில்ல, இப்படியே தூக்கி பிடிச்சிட்டு போயிட்டு வேலை செஞ்சுட்ருப்போம் இல்லையா? அதுதான் இந்த உலகத்தில் எந்த மூலையிலும் மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா, அவதிப்பட்டாங்கன்னா, எனக்கு வலிக்கணும், உங்களுக்கு வலிக்கணும். அதுதான் அங்கே கிறிஸ்துவம். அதுதான் நீங்கள் கிறிஸ்துவ. கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவள். இஃப் யூ ஆர் த பாடி ஆஃப், அப்போ தான் நீங்கள் சொல்ல முடியும். யோவான் எழுதின நற்செய்தி 6:56 சொன்னது போல, கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறீர்கள். அவரை உட்கொண்ட நாம், உட்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், அவருடைய உடலுக்குள்ள பங்கு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவரை போல அவரோடு இணைந்து இருக்கிறோம். இப்போ நான் ஜெபத்தை முடிச்சு நம்ம கீழே இறங்கினா எத்தனை பேர் வருவீங்க பாருங்கள். எனக்காக வேண்டிக்கங்க சிஸ்டர், என் குடும்பத்துக்காக வேண்டிக்கங்க சிஸ்டர், இந்த நில பிரச்சனைக்காக வேண்டிக்கங்க சிஸ்டர், இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது வேண்டிக்கங்கன்னு சிஸ்டர். நிச்சயமாக இதுவரையும் நான் சந்திச்சிருக்கிறேன். ஒருத்தர் கூட சிஸ்டர் வர எலெக்ஷன் வரப்போகுது சிஸ்டர், அதுக்காக நம்ம ஏதாவது ஜெபிக்கணும், நம்ம ஏதாவது பண்ணலாம், ஏதாவது பிளான் பண்ணுறீங்க? வெரி குட்மா. எதுக்காக ஜெபிக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ளீஸ் திங்க் வைட். இனிமே சின்ன குழுதலை நினைக்காதீங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் கண்டிப்பாக பார்த்தேன். இன்றைக்கு வரும் சோறு போட்டாரா? மத்தியானம் வரையும் சோறு போட்டாரா? போட்டார். குடிக்க தண்ணி குடிச்சிட்டாரா? கொடுத்துருக்கார். சுவாசிக்கிறீங்களா? இலவச ஓசி காற்று. என்னைக்காவது இந்த ஓசி காற்றுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? ஆக்சிஜனுக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்க ஒரு இடத்த கொடுத்துருக்காரா? கடவுள் கொடுத்துருக்கார், எல்லாமே கொடுத்துருக்கார், கொடுப்பார். என்னை காட்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களை கைவிடவே மாட்டார். இந்த உலகத்திற்குள்ளே உங்களை அழைச்சிட்டு வந்துட்டார், உயிரை கொடுத்துட்டார்னா கடைசி அவர் மீண்டும் இந்த ஆன்மாவை அவரோடு சேர்த்து கொள்ள மட்டுமாக அவர் பார்த்துக்குவார். ஏனெனில் அவர் உள்ளங்கையில் நாம் பொறிக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு நிழல்ல, கையின் நிழல்ல நாம் இருக்கிறோம். நம்ம விட மாட்டார். அன்பு சகோதரர்களே தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஆண்டவருடைய கரத்திற்கு கீழ். அவருக்கு நமக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என்னை ஆசீர்வதித்தால் போதும். யாபேசு ஜெபித்தது ஒன்றே ஒன்று தான், அன்றாடம் என்னை ஆசீர்வதித்தால் போதும். உங்கள் ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 5:10 ஆயிடுச்சு பிரதர். ஓகேயா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி தயவு செய்து இந்த நேரம் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தை இல்லை, உங்கள் எதிரியாளியின் குடும்பத்தை. நீங்கள் யாரெல்லாம் வெறுக்கிறீங்களோ, உங்கள் மனசில் யார் மேலெல்லாம் காயம் இருக்கோ, யார்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களோ, சரியா, அவங்கள கொண்டு வாங்க. இப்போ ஒப்பு கொடுங்க. இவங்கெல்லாம் உங்கள் ஜெபத்திற்கும் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாததுக்கு தடையாக இருப்பது இதுதான். ஆக்சுவலி என் மனசில் வந்துட்டே இருந்தது மன்னிப்பை பற்றி பேசுறதற்கு. கொடுத்தப்பட்ட டாபிக்கு ஜெபம்.
அப்போ என் மனசில் வந்து சொல்கிறேன், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு மன்னிப்பு தான் இல்லை. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எஸ், மன்னிக்க முடியல. நான் எப்படி ஏசப்பா அவ்வளோ பிள்ளையா இருக்க முடியும்? அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். நானும் நீங்களும் கடவுளின் பிள்ளையா இருக்கிறோம், சாட்சியா இருக்கணும். சரியா? இப்போ அதற்காக ஜெபிங்க. ஆண்டவரே, உமது ஆவியின் கனிகளால் என்னை நிரப்புங்கப்பா. ஜெபிக்கணும், மன்னிக்கணும், அன்பால் நிறைக்கப்படணும், இரக்கமுள்ளவளா நான் மாறணும், பரிவுள்ளவளா மாறணும். எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். என் நம்பிக்கை அதிகரிங்க ஆண்டவரே அவன் சொல்லி ஜெபிப்போமா? எல்லா கண்களையும் மூடி. எங்களுக்குள்ளே வாசம் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? எல்லா கண்களையும் மூடுங்க, கண்களை மூடுங்க. நீங்க பாடவே வேண்டாம், தம்பி பாடுவாங்க. நீங்க பண்ண வேண்டியது ஜெபம் மட்டும்தான். ஜஸ்ட் சரண்டர். ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஒப்பு கொடுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாங்கள் எப்படி சித்தம் போல் எப்படி நடக்கணும், எப்படி வளரணும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட். அப்படியே கண்களை மூடி ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஒன்றும் பேச வேண்டாம், இயேசுவோடு உறவாடுங்க. எதை பற்றி நினைக்காதீங்க. சிஸ்டர் என்ன பேசுகிறாங்க, என்ன கேட்குறேன் இல்லை, நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. சரண்டர். அப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன், முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன். என்னை ஜெப வீராங்கனையாக வீரனாய் மாற்றுங்கப்பா. உம்மோடு கூட ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நான் பேசுவது போல நீங்கள் பேசுவதை நான் கேட்கும்படிக்கா என் செவிகளை திறந்துள்ளும் ஆண்டவரே, என் இதயத்தை திறந்துள்ளும் ஆண்டவரே. நீர் கூறுகிற ஒவ்வொரு சொற்களும் என் உள்ளத்துல நல்ல நிலமாய் பதியட்டும் ஆண்டவரே. வளர்ந்து மிகுந்த கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே. நான் உம்மோடு கூட இருக்கணும்பா, உம்மோடு வாழணும் நேசப்பா. எனக்கு வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு உம்மில் வாழ்வது திருப்தியாய் மாறட்டும் ஆண்டவரே. என் தாகமாய் மாறட்டும். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா.
இதயத்தின் ஏக்கமையா இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசுவை நாம் கண் முன்பாக நிறுத்தி என் வாழ்நாள் முழுதுமாக இவரை பற்றி பிடித்து நடக்க அப்படியே ஒப்பு கொடுப்போம். அன்பு தேவ தாயை போல ஒவ்வொரு நொடி பொழுதும் என் வாழ்வில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் எல்லாவற்றையுமே என் மனதில் இருத்தி தியானிக்க அன்பு தேவத்தாய் நமக்கு கற்றுக் கொடுப்பார்களாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். நாம் 2 பேரும் ஒரு டீல் வச்சுக்கலாமா? இப்போ அமைதியாக இருந்தீங்க பாருங்க, அதே மாதிரி நாளைக்கு நம்ம எப்போ சந்திக்கிறோமோ அது வரையும் அமைதியாக இருப்போம். டீலா? டீலா சொல்ல மாட்டாங்களே. டீல்.